அண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்மாக்டவுன்லேருந்து சில அப்டேட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ ரீசெண்ட் வந்து ஸ்மாக்டவுனில் பார்த்தா நம்ம வந்து சோலோ சிக்கோட நியூ லுக்கு வந்து பார்த்தோம். சேஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு கோழி மாதிரி வந்து கோழி மண்டை மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாரு. பேக்லாஸில் நம்ம வந்து பார்த்து வந்தோம். பட் இன்னைக்கு ஸ்மாக்டவுனில் பார்த்தா அவர் வந்து முடியெல்லாம் கட் பண்ணி ஒரு மாதிரியாக இருக்கார், உருண்டையாக. பட் எஸ் நியூ லுக்கு ப்ளஸ் அவர் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டிருந்தார்ல, அது வந்து வீக்கெண்ட் ஒரு சாங் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப் இந்த மாதிரி வந்து இருந்தது. ஆல்சோ ஒரு ஃபன்னியான விஷயம் நடக்குது. நம்மளோட வைப்பர் ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணும்போது ஒரு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா அந்த கை வச்சு இது பண்ணுவாங்கள்ல ட்விஸ்ட்டு. ஸோ அதை வந்து அவர் கை கொடுப்பாங்க. பட் அந்த பொண்ணு பார்த்தா பின்னாடி திரும்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரில, பார்க்கல. அண்ட் ரேண்டியோட கை பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல வந்து நிற்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டிக்கு வந்து ஒரு ஆக்வர்டாக இருக்கும். நான் லைவாக பார்க்கும்போது எனக்கு வந்து சிரிப்பு வந்துச்சு. உடனே பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, அக்காவா ஆண்டி தெரியல, அக்கா தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியலி ரேண்டி வந்து அப்போ கையை வந்து இந்தமாதிரி நடுவில் வச்சுக்கினேன். அப்போ திரும்பி இன்னும் அந்த பொண்ணு பார்க்கல, திரும்பி அவங்க வந்து கை கீழே இறக்கி போயிருந்தாருன்னா அது வந்து ஆக்வர்டாக இருந்திருக்கும். அந்த அக்கா வந்து அந்த மூமெண்ட்டை காப்பாற்றிட்டாங்க. மேபி ரேண்டியை வந்து கண்ணால் சொல்லியிருப்பாரு, நீ அந்த பொண்ணு தான் பார்க்கல, நீ கை கொடுன்னு வந்து கை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் எஸ் இது வந்து ஆக்வர்டாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா ரீசெண்ட்லி தலை பார்த்தீங்கன்னா ஓட் போட வந்துருப்பார்ல ஒயிட் ஷர்ட்டில் உட்காந்துருப்பார் பெஞ்சில். அண்ட் அவரை பார்த்தீங்கன்னா யாரும் கிட்ட வருவார், ஏந்து நின்று அவர் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கலான்னு பார்ப்பார். பட் அந்த மனுஷன் பார்த்தோன்னா தலை வந்து பார்க்கவே இல்லை, அவர் வந்து போயிட்டே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி மூமெண்ட் உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும், என் லைஃப்லேயும் நடந்திருக்கு. நிறைய வாட்டி நீங்கள் வந்து கையை வந்து இப்படி கொடுக்கலான்னு இருப்பீங்க, பட் எதிரில் இருக்கும் பார்க்க மாட்டாங்க. அண்ட் அது வந்து ஒரு ஆக்வர்டாக இருக்கும். ஆல்சோ ரீசெண்ட் டைமில் சில லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோகன் போலோட ஒர்க்கை வந்து சூப்பராக வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகன் வந்து தன்னோட வேலை வந்து சூப்பராக பண்ணுறான். அண்ட் அவனோட ஃபேன்ஸ் கூட கனெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. நடந்த ஸ்மாக்டவுனில் கூட பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் அவர் தான் வந்து தூக்கி சாப்பிட்ருப்பாரு. பயமாக பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியாக இருப்பார், சூப்பராக வந்து பேசுவார். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா தன்னோட கேட் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஒரு ஹீல்னால் என்ன, மாதத்துக்கு எட்டி வந்து பார்க்கணும், அதுதான் அவரும் பண்ணுறாரு. அப்பப்போ டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் அதே ஷாக்கில் பார்த்தீங்கன்னா தன்னோட தம்பியோட மேட்சை கூட பார்த்தீங்கன்னா இது ப்ரமோட் வந்து பண்ணி விட்டார். ஃபேன்ஸை வந்து கலாய்க்கிறாரு, கோடியை தீச்சி விட்றாரு. அது மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹீல் எப்படி இருக்கணுமோ சூப்பராக வந்து தன்னோட ஒர்க்கை வந்து ரீசெண்ட் டைமில் அவர் பண்ணின்னு இருக்காரு. அதான் பண்ண சில லெஜண்ட்ஸும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டைமில் ரிக்கிசி வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அது என்னென்னா அவர் வந்து இந்த பிளட் லைன் 2.0 வரதுக்கு வந்து ரெடியாக இருக்காரு வந்து சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனில் வந்து பயமாக போயிருந்தது, நம்ம அப்போலேருந்து இது பண்ணுறவர் வந்து வரணும் பட் வரல. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த ஸ்டோரி லைன்லேருந்து என்ன வந்து அவுட் சைடில் வந்து வச்சுருந்தேன், பட் இப்போ வந்து என்ன அவங்க வர சொன்னாங்கன்னா இதுக்குள்ளே நான் வந்து வரதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இந்த ஐடியாவை நான் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிக்கிசி வந்து சொல்லியிருக்காரு.